இன்னைக்கு ஒரு நாள் காலையில தம்பி ஒருத்தன் பக்கெட்டோட வந்து நிக்கிறான். என்னன்னா நம்ம கப்பி ரொம்ப குட்டி போடுது, தண்ணியும் டிகாஷன் கலர்ல இருக்குன்னு சொல்றாப்ல. நம்ம கையோட பக்கெட்ல இருந்து மணி பிளான்ட்டை எடுத்துட்டு பொறுமையா தண்ணியை கொஞ்சம் ஊத்துனா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு மீன் இருக்குன்னு. விடும்போது கீழே ஒருத்தன் ஜம்ப் பண்ணிட்டான் பாருங்க. அவனையும் ஒரு வழியா பிடிச்சாச்சு. தண்ணி இந்த கலர்ல மாற முக்கியமான காரணம் தூங்கு மூஞ்சி மரம் இருக்கு இல்லையா, அதோட இலையால தான் தண்ணி இப்படி மாறி இருக்கு. இத பாருங்க. மீனை பார்த்ததும் பையன் இதை பாட்டில்ல போட்டு காட்டுங்கன்னு சொல்றாப்ல. கையோட நம்ம வினிகரியில் பாட்டில்ல ஒரு பாட்டில கொண்டு வந்து பொறுமையா மீனை விட்டாச்சு. கப்பி எல்லா சைஸ்லயும் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை நம்ம கப்பி தொட்டில விடலான்னு டிசைட் பண்ணி டெம்பரேச்சர் செட் ஆக பாட்டிலோட உள்ள வச்சாச்சு. எவ்வளவு ஃப்ரைஸ் பொரிச்சிருக்கு பாருங்க, செம்ம அழகா இருக்குங்க. கப்பிக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ்ல கொஞ்சம் போட்டதும் எப்படி சாப்பிடுது பாருங்க. சின்னவன் கையில பாட்டில கொடுத்து மொத்த மீனையும் உள்ள விட்டாச்சு. எப்படியோ தம்பிக்கு வளர்க்க ஒரு 10 மீன் கொடுத்தோம். நமக்கு இப்போ அது ஒரு 100 மீனா திருப்பி வந்துருச்சு. நீங்களே இந்த மாதிரி பெரிய தொட்டியில கரெக்டா மீன் வளர்த்தா நல்லா பிரீட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.